வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வாரம் முக்கியமான டெக் நியூஸ் என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் பல விதமான இன்ட்ரெஸ்டிங்கான டெக் நியூஸ் இருக்க போது, ஆனால் வீடியோ கடைசியில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இதுவரையும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி நம்ம டெலிகிராம் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், மறக்காமல் அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம நியூஸ்க்குள்ளே போகலாம். முதல்ல இந்த ட்ரெயினில் வந்து இவ்வளோ நேரம் டக்கல் புக் பண்ணுறதுக்கு வந்து யாருனாலும் புக் பண்ணலாம் அப்படிங்கிற நிலமை இருந்துச்சு. குறிப்பாக சொன்ன கேட்டால் ஏஜென்ட்ஸ் தான் நிறைய பேர் வந்து புக் பண்ணி கொடுப்பாங்க. அதாவது இண்டிவிஜுவல் மெம்பர்ஸ்க்கு வந்து இந்த டக்கல் டிக்கெட்டே கிடைக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்துச்சு. இப்போ வந்து ஐஆர்சிடிசி வந்து இதுக்காக ஒரு புது நடவடிக்கை எடுத்திருக்காங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து இனிமேல் டக்கல் டிக்கெட் எடுக்கணும்னா ஆதாரோட ஆத்தென்டிகேஷன் வந்து எனேபிள் பண்ண சொல்கிறாங்க. அதாவது ஆதார் மூலமாக ஓடிபி வந்து அந்த ஓடிபி மூலமாக தான் டக்கல் டிக்கெட் புக் பண்ண முடியும் சொல்கிறாங்க. இந்த ரூல் வந்து ஜூலை 15ஆம் தேதியிலேருந்து ஆரம்பமாகுதுன்னு சொல்கிறாங்க. அதன் மூலமாக இந்த டக்கல் டிக்கெட் ஓப்பன் பண்ண உடனே ஏஜென்ட்ஸ் வந்து முதல்ல புக் பண்ண முடியாது, இண்டிவிஜுவல் பர்சன்ஸ் மட்டும் தான் முதல்ல வந்து புக் பண்ண முடியும். குறிப்பாக சொன்ன கேட்டீங்கன்னா இந்த ஏசி கோச்சுக்கு 10லேருந்து 10:30 வரையும் ஏஜென்ட்ஸ் புக் பண்ண முடியாது. அதே மாதிரி நான் ஏசி கோச்சுக்கு வந்து 11லேருந்து 11:30 வரையும் இந்த ஏஜென்ட்ஸ் வந்து புக் பண்ண முடியும் சொல்கிறாங்க. அந்த டைமில் மற்ற இண்டிவிஜுவல் பீப்புள் வேணால் புக் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி ஒரு புது நடைமுறை வருது. இது ஒரு நல்ல ஒரு விஷயமாக இருக்குது. ஏன்னா யாருனாலும் இது வந்து டக்கல் டிக்கெட் வந்து ஈஸியாக புக் பண்ண முடியும். பார்பி டாலை பற்றி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். இந்த பார்பி டால் எல்லாத்தையும் மெட்டல் அப்படிங்கிற கம்பெனி தான் தயாரிச்சுட்டு வராங்க. இந்த வருடம் எண்ணிலிருந்து இந்த பார்பி டால் வந்து ஏஐ பவர்டு வந்து ஒரு டாலாக கொண்டு வர போகிறதாக நியூஸ் வந்திருக்கு. அதுவும் ChatGPT கூட இன்டெகிரேஷனோட வந்து கொண்டு வர போகிறதாக ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ இந்த வருடம் எண்டில் வந்து இந்த பார்பி டால்லாம் வந்து நம்ம ஏஐ மூலமாக இன்டெகிரேட் பண்ணி கொண்டு வர போகிற சொல்கிறாங்க. அது மூலமாக எந்த கொஸ்டினாலும் குழந்தைங்க கேட்கலாம், அதுக்கான பதில் வந்து சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வருடம் எண்டில் வந்து இந்த மாதிரியான டாய்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். நத்திங் நிறுவனம் கூடிய நத்திங் ஃபோன் 3 அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோன் வந்து கொண்டு வர போகிறதா சொல்கிறாங்க. ஆனால் இந்த நத்திங் ஃபோன் 3யோட ப்ரைஸிங் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஏற்கனவே நம்ம வந்து சொல்லியிருந்தோம். இப்போ என்ன வச்சு கேட்டிங்கன்னா இந்த நத்திங் ஃபோன் 3 வந்து இந்தியாவில் தான் முழுக்க தயாரிக்க போகிறதா சொல்கிறாங்க. இது போக இப்போ கடைசிக்கிற ரூமர்ஸ் வச்சு பார்க்கும்போது இந்த நத்திங் ஃபோன் 3 வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு இமேஜ் வந்திருக்கு. அப்படி பார்க்கும்போது ஃபோனோட பேக் சைடு நமக்கு 3 கேமரா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி நத்திங் ஃபோன் 1, 2ல இருந்த மாதிரி கிளிப் இன்டர்ஃபேஸ் இந்த ஃபோனோட பேக் சைடு இருக்குமா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்குது. எனக்கு கடைசிக்கிற அந்த லீக்ஸ் வச்சு பார்க்கும்போது பேக் சைடில் இந்த ஒரு கிளிப் இன்டர்ஃபேஸும் இல்லை. அதாவது ஒயிட் கலர் லைட்ஸ் வந்து பேக் சைடில் இருந்த மாதிரி இல்லை. இந்த எல்இடி லைட் பேக் சைடு இல்லாத கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி ரீசெண்டாக கூட நத்திங் வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க. வி கில்டு கிளிப் இன்டர்ஃபேஸ் அப்படி சொல்லி போட்டிருந்தாங்க. அதனால் கிளிப் இன்டர்ஃபேஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைங்கிறது இது மூலமாக தெரிஞ்சிருக்கு. மற்றபடியாக அந்த கேமரா செட்டப்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 கேமரா வந்து வெர்டிகல் செட்டப்லையும் ஒரு கேமரா தனியாக இருந்த மாதிரி இருக்குது. அந்த ஒரு கேமரா பெரிஸ்கோப் லென்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற நியூஸும் வருது. குறிப்பாக சொன்னீங்கன்னா ஒரு 50 மோஸ்க்கான LVT600 சென்சராக அந்த பெரிஸ்கோப் கேமரா இருக்கும்னு சொல்லி ஒரு ரூமர்ஸ் வருது. மற்றபடி ஃபோனோட ப்ரைஸிங் ஏற்கனவே சொன்ன 50,000 ரூபாய்க்கு மேலே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுபோல் இந்த சிப்செட்னு பார்க்கும்போது இது ஸ்னாப்ட்ராகனோட 8 சீரிஸ் சிப்செட் தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் என்ன சிப்னு தெரியல. மற்றபடியாக இந்த ஃபோனோட லான்ச் வந்து ஜூலை 1ஆம் தேதி இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. கூகுள் ஸ்மார்ட் வாட்சில் ஒரு புது ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா நிலநடுக்கம் வர்றதுக்கு முன்னாடி நிலநடுக்கம் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு அலர்ட் வந்து கொடுக்குற மாதிரியாக இந்த கூகுள் ஸ்மார்ட் வாட்ச் வச்சுருந்தீங்கன்னா அந்த வாட்சில் வந்து இந்த ஃபீச்சர் கொண்டு வரத சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து 2020 இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ், அதாவது கூகுளோட ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு இந்த ஃபீச்சர் இருக்குது. அந்த ஃபீச்சரை இப்போ வந்து ஸ்மார்ட் வாட்சஸ்க்கும் கொண்டு வந்திருக்காங்க. குறிப்பாக இப்போதைக்கு கூகுள் வந்து என்னென்ன ஸ்மார்ட் வாட்சுக்கு இந்த ஃபீச்சர் வரப்போகுதுன்னு சொல்லலை. ஆனால் வந்து இது வியர் OS அப்படின்னு சொல்லப்படுற கூகுளோட OS வந்து எந்த ஸ்மார்ட் வாட்ச்லாம் பயன்படுத்துகிறாங்களோ அந்த ஸ்மார்ட் வாட்சுக்குலாம் இந்த ஃபீச்சர் இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. குறிப்பாக பிக்சல் ஸ்மார்ட் வாட்சஸ்க்கு வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். சாம்சங் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு கூடிய விரைவில் வந்து One UI 8 அப்படிங்கிற UIயோட அப்டேட் வந்து சாம்சங் கொண்டு வரதா இருக்காங்க. இப்போதைக்கு வந்து பீட்டா ரிலீஸில் வந்து சில ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு மட்டும் இந்த அப்டேட் வரதா சொல்கிறாங்க. குறிப்பாக சொன்ன கேலக்ஸி S25 சீரிஸ்க்கு இப்போ இந்த அப்டேட் வந்து கிடைச்சிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க பீட்டா யூசர்ஸ்க்கு. அதாவது குறிப்பிட்ட வகையான சில யூசர்ஸ்க்கு மட்டும் இந்த அப்டேட் கிடைக்கும். அதுவும் பீட்டா ரெஜிஸ்டர் பண்ணால் மட்டும். இந்த அப்டேட்ஸில் வந்து நமக்கு வந்து உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் ஸ்க்ரீனில் என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து கேலக்ஸி ஏஐயால் ரெக்கக்னைஸ் பண்ண முடியும் சொல்கிறாங்க. அதுபோல் பல விதமான ஏஐ ப்ராசஸிங்கும் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனுக்குள்ளேயே வந்து பண்ணுற மாதிரியாக இந்த OS வந்து அப்டேட் பண்ணுறா சொல்கிறாங்க. இது இப்போ ரிமைண்டர் ஆப்பில் பல விதமான அப்டேட்ஸ் இருக்குது. இந்த அப்டேட் சைஸை பொறுத்தவரைக்கும் 3.6 GB வந்து டோட்டல் சைஸாக இருக்குது. ஸோ பீட்டா அப்டேட் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் நமக்கு வந்து ஸ்டேபிள் அப்டேட் வந்து இந்த One UI 8 அப்டேட் வந்து மோஸ்ட் ஆஃப் த ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு வரும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா சாம்சங் பொதுவாக வந்து நமக்கு அப்டேட்ஸ்லாம் வந்து நல்லா கொடுப்பாங்க. அந்த வருஷத்தில் நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு இந்த One UI 8 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒன்ஸ் வந்து கன்ஃபார்மாக என்ன ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு அந்த One UI 8 வரும்னு சொல்லி தெரிஞ்சதுக்கப்புறம் அதை பற்றி தனி ஒரு வீடியோவில் சொல்கிறேன். எலான் மஸ்கோட ஸ்டார்லிங்க் அப்படிங்கிற கம்பெனி வந்து எப்படா இந்தியாவுக்குள்ளே வரும்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. காரணம் வந்து நமக்கு சேட்டலைட் இன்டர்நெட்டை கொண்டு வர சேவை வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சேட்டலைட் இன்டர்நெட் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து சிக்னலே கிடைக்காத ஏரியாவில் ஜஸ்ட் ஒரு டவரை மட்டும் வச்சா போதும் உங்களுக்கு வந்து இன்டர்நெட் வந்து கிடைக்கும். அதாவது எந்த இடத்துல போனாலும் சரி, எவ்வளோக்கு எவ்வளோ அடர்ந்த காடுக்குள்ளே போனாலும் சரி, உங்களுக்கு வந்து டவரே தேவையில்ல, டேரெக்டாக வந்து உங்களுக்கு இன்டர்நெட் கிடைக்கும். காரணம் உங்களுக்கு சேட்டலைட் மூலமாக டேரெக்டாக உங்களுக்கு வந்து இன்டர்நெட் வந்து வழங்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஃபெசிலிட்டி வந்து இந்தியாவுக்கு வந்து வர இருக்குது.
ஆனால் ஸ்டார்லிங்க் மட்டும் மொதல் கம்பெனி கிடையாது. இதுக்கு முன்னாடி வந்து ஒன்வெப் ரிலையன்ஸ் ஜியோ வந்து அவங்க சைன் பண்ணியிருக்காங்க. அதுபோல் இன்னும் பலவிதமான கம்பெனி வந்து இந்தியாவுக்குள்ள சேட்டலைட் சேவையை வழங்குறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போதைக்கு வந்து நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்டார்லிங்க் ஒன்வெப் அது போக ஜியோக்கு மட்டும் தான் வந்து இந்த லைசன்ஸ் இப்போதைக்கு கிடைச்சிருக்கு. ஜியோ அது போக வந்து ஏர்டெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களும் நமக்கு வந்து இந்த ஸ்டார்லிங்க் கூட பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க வி நெட்வொர்க்கும் சேர்ந்து. எதுக்கு ஜியோ ஏர்டெல் வி நெட்வொர்க் கூட வந்து இவங்க மெர்ஜ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து அவங்க வந்து டேரெக்டாக ஸ்டார்லிங்க் மூலமாக இன்டர்நெட் சேவை வழங்கி அதுக்கு வந்து பேமெண்ட்டை மட்டும் இவங்க வாங்கி கொடுத்துருவாங்க. காரணம் வந்து ஸ்டார்லிங்க் எந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இந்தியாவில் வந்து உருவாக்க வேண்டாம். அதுக்கு பதிலாக ஏர்டெல் மூலமாகவும் ஜியோ மூலமாக வந்து இந்த பில்ஸ் வந்து செலுத்துகிற மாதிரியான விஷயங்களை வந்து பண்ண முடியும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. மேலும் இந்த லைசன்ஸை பொறுத்தவரையும் நமக்கு வந்து ஜஸ்ட் இன்டர்நெட் கிடையாது, வாய்ஸ் அது போக வந்து நமக்கு எஸ்எம்எஸும் வந்து அடங்கும்னு சொல்கிறாங்க. அதனால் ஃபுல் ஃப்ளெட்ஜாக ஒரு மொபைல் சர்வீஸும் அந்த ஸ்டார்லிங்க் வந்து வர்றதுக்கு எதிர்பார்க்கலாம். ஆனால் பார்ட்னர்ஷிப்போட வரும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஷாமி நிறுவனம் வந்து அவங்க ஈவி கார்ஸ் வந்து தயாரிச்சிட்டு இருக்காங்க. இந்தியாவில் இல்லை, சைனாவில், அதுபோக சில ஃபாரின் கண்ட்ரீஸ்லையும் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. என்ன விஷயம் கேட்டிங்கன்னா வந்து இப்போதைக்கு இந்தியா மாதிரியான கண்ட்ரீஸில் வந்து அவங்க வந்து இந்த ரோடு வந்து கரெக்டாக இருக்காது, அது போக நிறைய பிரச்சனை இருக்குது சர்வீஸ் சென்டர்லாம் மீட் பண்ணுறதுலாம். அதனால் வந்து இந்தியாவுக்கு இன்னும் கொண்டு வரல. ஆனால் ரோட்ஸ் நல்லா இருக்கிற ஏரியாவில் வந்து அவங்க வந்து இந்த ஈவி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த வரிசையில் வந்து இவங்களோட ஈவியை வந்து எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்காக வந்து நுபர்கிரிங் அப்படிங்கிற இடத்துல வந்து அவங்க ஃபாஸ்ட்டாக எவ்வளோ வேகமாக போகும் அப்படிங்கிறதுக்காக ஒரு டெஸ்ட் ட்ரையல் பண்ணியிருக்காங்க. அதன் மூலமாக இந்த ஷாமியோட கார் வந்து வெறும் 7 நிமிடம் 4 செகண்ட்ல வந்து இந்த லேப்பை வந்து முடிச்சிருக்கா சொல்றாங்க. அவ்வளோ வேகமாக இந்த கார் வந்து போச்சுன்னு சொல்றாங்க. மேலும் இந்த ஷாமியோட SU7 அல்ட்ரா அப்படிங்கிற சொல்லப்படுற கார் வந்து 0 to 100 வந்து வெறும் 1.98 செகண்ட்ஸ்லேயே வந்து ரீச் ஆகுன்னு சொல்றாங்க. அவ்வளோ வேகமாக இது வந்து போக முடியும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் டாப் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 350 km/h வந்து இந்த கார் வந்து போகும்னு சொல்றாங்க. ஸோ இப்போதைக்கு இந்தியாவில் வந்து சேலுக்கு வரப்போறதில்ல. இருந்தாலும் ஏன் பேசுறேன்னு கேட்டிங்கன்னா வந்து டெக்கு இப்படிலாம் இருக்குங்கிறது தெரியறதுக்காக வந்து இப்போ சொல்லிட்டு இருக்கேன். கூடிய இந்தியாலையும் வந்து நமக்கு எல்லா ரோடும் ஹைவே மாதிரி மாறிச்சுன்னா வந்து இந்த கார்ஸ்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போதைக்கு டேட் படி பார்க்கும்போது வாய்ப்பு இல்லை. பாதாள சாக்கடைலாம் அங்கங்கே ஓப்பன் பண்ணி வச்சிடுறாங்க. ஸோ அதெல்லாம் எப்போ வந்து கரெக்டாகி ரோடெலாம் ஃப்ளாட்டாக இருக்குதோ அப்போ வேணால் விற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. OnePlusலேருந்து Nord 5 அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோன் கூடிய இந்தியாவில் லான்ச் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி ரூமர்ஸ் வந்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனை பற்றி ஸ்பெசிஃபிகேஷனும் தெரிஞ்சிருக்கு. கிடச்சிக்கிற ரூமர்ஸ் வச்சு பார்க்கும்போது சைனாவில் வந்து OnePlus A5 அல்ட்ரா அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணாங்க. அந்த ஃபோனை தான் OnePlus Nord 5 சொல்லிட்டு இந்தியா கொண்டு வர போகிறதாக ஒரு நியூஸ் வந்துருக்கு. அதுபடி பார்க்கும்போது இந்த ஃபோனுக்கு ஸ்னாப்டிராகனோட 8s Gen 3 அப்படிங்கிற சிப்செட்டில் ரன் பண்ணுவாங்க சொல்கிறாங்க. அது மட்டும் இந்த ஃபோன் Android 15 OS வந்து இருக்க போது. அது மட்டும் இந்த ஃபோனுக்கு வந்து 12GB RAM கான்ஃபிகரேஷன் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பேட்டரி பொறுத்தவரைக்கும் 6650 mAh பேட்டரி 100W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வரும்னு சொல்கிறாங்க. அதுபோல் பேக் சைடில் கேமரா பார்த்தீங்கன்னா ஒரு Nord 4 இருந்த மாதிரி பேக் சைடில் 50 MP + 8 MP அப்படிங்கிற கேமராவும் ஃப்ரண்ட் சைடு 16 MP கேமராவும் இருக்கும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இந்த OnePlus Nord 4 எடுத்துக்கிட்டிங்கன்னா 29,999 அப்படிங்கிற ப்ரைஸிங் லான்ச் பண்ணாங்க. இதுவும் கிட்டத்தட்ட அதே ப்ரைஸ் செக்மெண்ட்டில் தான் வரும் சொல்லி இப்போதைக்கு ரூமர்ஸ் வந்திருக்கு. பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன ப்ரைஸுக்கு வருதுன்ட்டு. ரியல்மிலேருந்து C75 5G அப்படிங்கிற ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனில் வந்து ஒரு 6.67 இன்ச்க்கான HD+ ரேஷியோவில் LCD டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இது ஒரு பஞ்சுவல் டிஸ்பிளே தராங்க. ப்ராசர் பொறுத்து நமக்கு மீடியாடெக் டிமென்சிட்டி 6300 அப்படிங்கிற ஒரு இன்டர்னல் ப்ராசர் கொடுக்குறாங்க. அதை ரொம்ப லைட்டான ப்ராசஸிங் தான் பண்ண முடியும், தவிர ஹெவியான கேம்ஸ்லாம் பண்ண முடியாது. மற்றபடி பேக் சைட் கேமரா பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு 30 MP மெயின் கேமரா கொடுக்குறாங்க. கேலக்ஸி கோர் கேமராவாக இருக்குது. ரெண்டாவதாக ஒரு செகண்டரி கேமரா கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட் சைடில் 8 MP செல்ஃபி கேமரா இருக்குது. இது இப்போ ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான ஃபோனோட சைடில் உள்ள பவர் பட்டனில் தராங்க. இது இப்போ இந்த ஃபோனுக்கு IP64 ரேட்டிங் இருக்குது. மிலிட்ரி ஸ்டாண்டர்டில் வந்து நமக்கு பில் கொடுத்துருக்காங்க. 5G சப்போர்ட்டும் இருக்குது. பேட்டரிஸ் பார்க்கும்போது 6000 mAh பேட்டரி நார்மலான 15W சார்ஜிங்கில் தராங்க. ரொம்ப நேரம் ஆகும் சார்ஜ் பண்ணுறதுக்கு. ஃபோனோட ப்ரைசிங் மற்றும் RAM இன்டர்னல் ஸ்டோரேஜ் கான்ஃபிகரேஷன் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஸோ இது மாதிரியாக ஒரு இன்டர்னல் ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபோன் வாங்க நினச்சிங்கன்னா பை லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். Oppo A5 கூடியில் இந்தியாவில் லான்ச் பண்ணுறதா இருக்காங்க. ஆனால் என்ன விஷயம் கேட்டிங்கன்னா இந்த ஃபோனில் ஒரு பெரிய பேட்டரி இருக்க போது சொல்கிறாங்க. அதாவது இந்த ஃபோனில் ஒரு 7550 mAh பேட்டரி கொடுக்குற சொல்கிறாங்க. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 90W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால நமக்கு பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா 2 நாள் அசால்ட்டாக வரும் அப்படிங்கிற மாதிரியாக போக்கோ சைட்லேருந்து சொல்கிறாங்க. இது இப்போ 22.5W ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. மற்றபடியாக கிடைச்ச ரூமர்ஸ் வச்சு பார்க்கும்போது ஃப்ரண்ட் சைடில் 6.83 இன்ச்க்கான AMOLED டிஸ்பிளே 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட இருக்குன்னு சொல்கிறாங்க. RAM பொறுத்து 16GB RAM அதே வந்து 1TB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குன்னு சொல்கிறாங்க. IP68 ரேட்டிங்கும் வரும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. கேமராஸை பொறுத்தவரையும் பேக் சைடில் 50 + 8 MP கேமரா செட்டப்பும் ஃப்ரண்ட் சைடில் வந்து 20 MP செல்ஃபி கேமரா செட்டப்பும் இருக்குன்னு சொல்லிட்டு இப்போதைக்கு ரூமர்ஸ் வந்திருக்கு. ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன ஸ்பெசிஃபிகேஷனில் இந்த ஃபோன் வருதுன்னு. ஆனால் எப்படி பார்த்தா பேட்டரிஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். கரண்ட்டாக சில மேனுஃபேக்சர்ஸ் வந்து 7300 mAh பேட்டரி தான் தராங்க. ஆனால் இவங்க அதையும் தாண்டி போயிட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு பெரிய பேட்டரி கெப்பாசிட்டி இந்த போக்கோ F7 வரும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஓப்போலேருந்து A5x 5G அப்படிங்கிற இன்னொரு ஃபோன்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி பார்க்கும்போது இந்த ஃபோனில் ஒரு 6.67 இன்ச்க்கான HD+ ரேஷியோவில் LCD டிஸ்பிளே. இந்த டிஸ்பிளே ஒரு பஞ்சுவல் டிஸ்பிளேயாக இருக்குது. டிமென்சிட்டி ஒரு 6300 அப்படிங்கிற இன்டர்னல் சிப்ஸ் கொடுக்குறாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி பெரிய ப்ராசஸிங்கும் பண்ண முடியாது. நார்மலாக சோஷியல் மீடியா மாதிரி ஆப்ஸ் வந்து ரன் பண்ண முடியும்.
மற்றபடி பேக் சைடில் ஒரே ஒரு கேமரா 32 மெகாபிக்சலுக்கான கேலக்ஸி கோர் கேமரா தராங்க. ஃப்ரண்ட் சைடில் 5 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா தராங்க. ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான ஃபோனோட சைடில் பவர் பட்டனில் தராங்க. அதுபோல் இந்த ஃபோனில் மில்ட்ரி ஸ்டாண்டர்ட் கிரேட்கான நமக்கு பில்ட் கொடுக்குறாங்க. மேலும் 5Gக்கான SANC சப்போர்ட் தராங்க. அதுபோல் பேட்டரிஸ்னு பார்த்தீங்கன்னா 6000 mAh பேட்டரி 45 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது. இந்த ஃபோன் 4GB RAM வித் 120GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ஒரே ஒரு கன்ஃபியூஸ் தராங்க. இதோட விலைன்னு பார்த்தீங்கன்னா 13,999 அப்படிங்கிற விலையில் விற்கிறாங்க. ஸோ இது வாங்க நினச்சிங்கன்னா பை லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மெட்டா நிறுவனம் புதுசாக மெட்டா ஏ ஆப் அப்படிங்கிற ஒரு புது ஆப் வந்து கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா வந்து ஈஸியாக வீடியோ எடிட்டிங் பண்ணலாம், அதுவும் ஏஐ பவரோட. குறிப்பாக சொன்ன கேட்டிங்கன்னா இந்த ஆப் மூலமாக யூசர்ஸ் வந்து ஒரு 10 செகண்ட் வீடியோ வந்து செலக்ட் பண்ணி வச்சுட்டு அதை வந்து ஈஸியாக எடிட் பண்ணலாம். அப்படி கிரியேட் பண்ண வீடியோஸ் வந்து நீங்கள் மெட்டா ஆப்ஸான இன்ஸ்டாகிராம், அது போக வந்து ஃபேஸ்புக் மாதிரியான ஆப்பில் வந்து நீங்கள் ஷேர் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. குறிப்பாக நீங்கள் பார்க்குற மாதிரியாக பேக்ரவுண்ட் பல விதமான விஷயங்கள் மாற்றலாம், காஸ்டியூம்ஸ் மாதிரி பல விதமான விஷயங்கள் எல்லாமே சூப்பராக மாறியுது. இந்த ஆப் வந்து இப்போ யூஸ் மாதிரியே சில லொக்கேஷனில் மட்டும் அவைலபிளாக இருக்குது. கூடிய இது இந்தியாவுக்கும் இந்த ஆப் வர்றதா இருக்குது. ட்ரூ காலரில் ஒரு புது அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதாவது பிஸ்னஸ் காலாக இருந்துச்சுன்னா லாக் படம் போட்டு பக்கத்தில் செக்யூர் அப்படிங்கிறத காட்டியிருக்காங்க. அது செக்யூர் கால்ஸ் அப்படிங்கிறத காட்டுற விதமாக இந்த அப்டேட் வந்து வந்திருக்கு. அது மூலமாக உண்மையிலே லெஜிட்டான ஒரு பிஸ்னஸ் பர்சன்ஸ் தான் நமக்கு கால் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத இது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஹுவாயிலேருந்து பேண்ட் 10 அப்படிங்கிற ஒரு ஸ்மார்ட் பேண்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பேண்டில் ஒரு 1.47 இன்ச்சுக்கான HD ரெசல்யூஷன் உள்ள AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளே வந்து 282 ppi டென்சிட்டியோட வருது. மற்றபடி ப்ளூடூத் 5.0 கனெக்டிவிட்டியோட இயங்குது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு இந்த ஸ்மார்ட் பேண்டில் 9 ஆக்சிஸ் IMU சென்சர்ஸ் கொடுக்குறாங்க. அதாவது ஆஸ்லாமீட்டர், கைரோஸ்கோப், அது போக மேக்னட்டோமீட்டர் மாதிரி சென்சர்ஸ்லாம் இருக்குது. இது போக ஹார்ட் ரேட் சென்சர், ஆம்பியன்ட் சென்சர் மாதிரியான விஷயங்களும் கொடுக்குறாங்க. ஹார்ட் ரேட் போக இந்த ஸ்மார்ட் பேண்டில் நமக்கு வந்து ஸ்லீப் ட்ராக்கிங், மென்சுரல் சைக்கிள் ட்ராக்கிங், அதுபோக 100க்கும் அதிகமான ஒர்க் அவுட் மோட்ஸ்லாம் கொடுக்குறாங்க. இது போக இந்த பேண்டுக்கு வந்து ஒரு 5 ATMக்கான வாட்டர் மற்றும் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கான சப்போர்ட் தராங்க. அது மூலமாக ஸ்மார்ட் பேண்ட் வந்து 50 மீட்டர் கீழே தண்ணியில் விழுந்தாலும் எந்த பிரச்சனையும் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. இதோட வெயிட் வந்து வெறும் 15 கிராம் தான் வருது. அது மட்டும் இல்லாமல் பேட்டரி லைஃப்னு பார்த்தீங்கன்னா நமக்கு டிப்பிக்கல் நார்மல் யூஸில் 14 நாள் வரையும் பேட்டரி லைஃப் வந்து கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. அதே கண்டினியூஸாக நமக்கு ஹார்ட் ரேட் சென்சர், ஸ்லீப்லாம் வந்து எனேபிள் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா 8 நாள் வரையும் பேட்டரி லைஃப் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஒருவேளை ஆல்வேஸ் ஆன் ஃபங்க்ஷனாலிட்டிலாம் எனேபிள் பண்ணிச்சிங்கன்னா 3 நாளைக்கு அதிகமாக பேட்டரி லைஃப் வரும்னு சொல்கிறாங்க. இந்த ஹுவாயோட பிராண்ட் 10 விலை 3999 விலையில தராங்க. இது போக அலுமினியம் வெர்ஷனும் இருக்குது. அது 4999 விலையில் வருது. ஸோ இந்த பேண்ட் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா பை லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். மோட்டரோட வந்து மோட்டர் ரேசர் 60 அப்படிங்கிற ஒரு ஃபோல்டபிள் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து கரெக்டாக 50,000 ரூபா அப்படிங்கிற ப்ரைசிங்கில் வருது இந்தியாவில். ஸ்பெசிஃபிகேஷன் பொறுத்தவரையும் இன்சைடில் நமக்கு வந்து ஒரு 6.96 இன்ச்சுக்கான ஃபுல் HD ப்ளஸ் உள்ள POLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. LTPO பேனலாக வருது. 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட இருக்குது. 3000 இன்ச் வரையும் பீக் பிரைட்னஸ் தராங்க. அதை எக்ஸ்டர்னல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 3.63 இன்ச்சுக்கான POLED டிஸ்பிளே தராங்க. 1700 நிட்ஸ் வரையும் பீக் பிரைட்னஸ் கிடைக்குது. வெளியோட டிஸ்பிளேக்கு கார்னிங்கோட கிளாஸோட விட்னஸ் ப்ரொடக்ஷன் கொடுக்குறாங்க. மற்றபடி இந்த ஃபோனுக்கு மீடியாடெக்கோட Dimensity 7400X அப்படிங்கிற ஒரு மிட்ரேஞ்ச் சிப்செட் உள்ள கொடுக்குறாங்க. மேலும் இந்த ஃபோன் 8GB RAM 2GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற இன்டர்னல் ஸ்டோரேஜ் கான்ஃபிகரேஷன் தராங்க. UFS வெர்ஷன் வெறும் UFS 2.2 தான் கொடுக்குறாங்க. அதாவது ஃப்ளாக்ஷிப் ஃபோனில் ரொம்ப மிட் ரேஞ்ச் ஃபோன்லாம் கொடுக்குறாங்க. UFS 3.1 கொடுத்துருக்கணும், ஆனால் அது கொடுக்கல. ஸோ அது கண்டிப்பாக ரீடிங் மற்றும் ரைட்டிங் ஸ்பீடு ஸ்லோவாக இருக்கும். மற்றபடி கேமராஸை பொறுத்தவரை நமக்கு பேக் சைடில் 2 கேமரா இருக்குது. ஒரு 50 மவுஸுக்கான மெயின்ஸ் கேமரா கொடுக்குறாங்க. இது ஆப்டிகல் ஸ்டெபிலிட்டி சப்போர்ட்டோட வருது. ரெண்டாவதாக 13 மவுஸுக்கான அல்ட்ராவைட் சென்சர் கொடுக்குறாங்க. நமக்கு பிரைமரி கேமரா 4K வரையும் வீடியோ எடுக்கலாம். செல்ஃபி கேமரா பொறுத்தவரையும் 32 மவுஸுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. இது போய் இந்த ஃபோனில் USB Type-C ஆடியோ, சீரிஸ் ஸ்பீக்கர் சப்போர்ட்லாம் இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான ஃபோனோட சைடில் பட்டன் தராங்க. மற்றபடி IP ரேட்டிங் பார்க்கும்போது நமக்கு IP40 தான் கொடுக்குறாங்க. பெரிய லெவல் IP ரேட்டிங் சொல்ல முடியாது. பேட்டரிஸை பொறுத்தவரையும் இதில் 4500 mAh பேட்டரி 30 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது. இந்த ஃபோன் ஏற்கனவே சொன்ன மாதிரி 49,999 அப்படிங்கிற விலையில் வருது. ஸோ ஒரு ஃபோல்டபிள் ஃபோன் கம்மியான ஸ்பெக்கில் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபோன் வந்து ட்ரை பண்ணலாம். ஆனால் ப்ரைசிங் அதிகம், அது மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு உள்ள கிடைக்கிற ஸ்பெக் வந்து கம்மி. அர்பன் அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து ஜெனிசிஸ் அப்படிங்கிற ஸ்மார்ட் வாட்ச் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வாட்சில் ஒரு 1.45 இன்ச்சுக்கான ரவுண்ட் டைல் AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. ப்ளூடூத் 5.3 கனெக்டிவிட்டியோட வருது. ப்ளூடூத் காலிங் சப்போர்ட்டும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு IP68 ரேட்டிங் கொடுக்குறாங்க. இதுபோல் வாக்கிங், ரன்னிங், சைக்கிளிங், ஸ்கிப்பிங் மாதிரியான பல விதமான ஸ்போர்ட்ஸ் மோட் இருக்குது. ஹார்ட் ரேட் சென்சர், SpO2 சென்சர், பிளட் ப்ரெஷர் மானிட்டர், ஸ்லீப் பேட்டர்ன் மாதிரியான விஷயங்கள் கொடுக்குறாங்க. 7 நாள் வரையும் பேட்டரி லைஃப் கிடைக்குது. இந்த வாட்சோட விலை 3999 அப்படிங்கிற சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வாட்ச் வாங்கணும்னு வச்சிங்கன்னா லிங்க்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். போட்ரானிக்ஸில் வந்து டோட் இக்ரோ 3 அப்படிங்கிற ஒரு வெர்டிக்கல் மவுஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மவுஸ் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு டிசைன் வரும். ரெகுலர் மவுஸ் இல்லாமல் கொஞ்சம் வேறு மாதிரியான ஸ்டைலில் வந்து உங்களுக்கு வேணும், அதை சைட் பார்த்து மவுஸ் வேணும் இருக்கணும்னு நினச்சா இது வாங்கலாம். மவுஸ் வந்து நமக்கு 6 பட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு ட்ரை மோட் கனெக்டிவிட்டி இருக்குது வயர்லெஸில். இதுபோல் RGB லைட்டும் கொடுக்குறாங்க. இந்த மவுஸோட விலை பார்த்தீங்கன்னா நமக்கு 1149 அப்படிங்கிற விலையில் அமேசான் வெப்சைட்டில் விற்கிறாங்க.
Amazfit பிராண்ட்லேருந்து பிப் 6 அப்படிங்கிற ஒரு ஸ்மார்ட் வாட்ச் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வாட்சில் நமக்கு வந்து 1.97 இன்ச்சுக்கான AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. மேலும் இந்த கிளாஸ் வந்து ஆன்டி ஃபிங்கர் பிரிண்ட் கோட்டிங்கோட கொடுக்குறாங்க. 2000 நிட்ஸ் வரையும் பீக் பிரைட்னஸ் கிடைக்குது. ப்ளூடூத் 5.2 கனெக்டிவிட்டியோட வருது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து இது மைக்ரோஃபோன் ஸ்பீக்கர்லாம் இருக்குது நமக்கு ப்ளூடூத் காலிங் பண்ணுறதுக்கு. அதுபோக பிபிஜி ட்ராக்கிங் சப்போர்ட்லாம் இருக்குது. பிளட் ஆக்சிஜன் லெவலுக்கு ட்ராக் பண்ணுறதுக்கு. அது போக நமக்கு அசல்ட்ரேஷன் கைரோஸ்கோப் ஆம்பியன்ட் சென்சர் மாதிரிலாம் விஷயங்கள் கொடுக்குறாங்க. சேட்டலைட் பொசிஷனிங்கும் இருக்குது. அது மட்டும் நமக்கு வந்து 24 ஹவர்ஸ்க்கான ஹார்ட் ரேட் மானிட்டர், ஸ்ட்ரெஸ் மானிட்டரிங் மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுக்குறாங்க. இந்த வருஷம் நமக்கு 580க்கான வாட்டர் மற்றும் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டும் வருது. இது ஒரு 340 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. அது மூலமாக 14 நாள் வரையும் பேட்டரி லைஃப் கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த Amazfitோட பிப் 6ஓட விலைன்னு பார்த்தீங்கன்னா 7999 அப்படிங்கிற விலையில் அமேசான் வெப்சைட்டில் விற்கிறாங்க. ஜெப்ரானிக்ஸ் பிராண்டில் ஜெப் சைலன்சியோ 111 அப்படிங்கிற ஒரு வயர்லெஸ் ஹெட்ஃபோன்ஸ் இந்தியா லான்ச் பண்ணியிருக்காங்க. 40 mm டைட்டானியம் டிரைவர் இருக்குது. அப்போ 50 டெசிபிள்ஸ் வரையும் நமக்கு வந்து ஹைப்ரிட் ANC சப்போர்ட் இருக்குது, ENC சப்போர்ட்டும் இருக்குது. மேலும் வந்து நமக்கு கிட்டத்தட்ட 10 நிமிஷம் சார்ஜ் பண்ணால் 8 மணி நேரம் நமக்கு வந்து பாட்டு கேட்கலாம் சொல்கிறாங்க. ப்ளூடூத் 5.4 கனெக்டிவிட்டியோட வருது. இதுபோல் ஆக்ஸ் மோடும் கனெக்ட் பண்ணிக்கலாம். மேலும் நமக்கு 3 விதமான ஈக்குவலைசர் மோடும் உள்ளே கொடுக்குறாங்க. இதுபோல் லோ லேட்டன்சி கேம் மோடும் இருக்குது. மேலும் கால் ஸ்பேஸர் இருக்கா பில்டினா மைக்கும் உள்ள கொடுக்குறாங்க. ஹெட்ஃபோன்ஸோட வெயிட் பார்த்தீங்கன்னா 235 கிராம் வருது. அது மட்டும் இல்லாமல் இது சார்ஜ் பண்ணுறதுக்கு USB Type C போட்டு தராங்க. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஃபுல் சார்ஜ் இருக்குது டைம் எடுத்துக்கிறது. பேட்டரி லைஃப் ஒருத்தரையும் ANC இல்லாமல் யூஸ் பண்ணும்போது 55 மணி நேரமும், அதே ANCயோட யூஸ் பண்ணும்போது 33 மணி நேரமும் பேட்டரி லைஃப் கிடைக்கும் சொல்கிறாங்க. இந்த ஹெட்ஃபோனோட விலை இப்போதைக்கு இன்ட்ரோடக்டரி பிரைஸாக 2999 அப்படிங்கிற விலையில் அமேசான் வெப்சைட்டில் விற்கிறாங்க. ப்ரோ வாட்ச் பிராண்ட்லேருந்து ப்ரோ வாட்ச் எக்ஸ்ட்ரீம் அப்படிங்கிற ஸ்மார்ட் வாட்ச் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வாட்சில் ஒரு 1.43 இன்ச்சுக்கான AMOLED டிஸ்பிளே இருக்குது. IP68 ரேட்டிங் கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட்ஸில் ப்ரொடக்ஷனுக்காக கார்னிங் உள்ள கிளாஸ் 3 கொடுத்துருக்காங்க. அதுபோல் இது வாட்ச்க்கு ஒரு 300 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இது மூலமாக 8லேருந்து 10 நாள் வரையும் பேட்டரி லைஃப் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. சென்சார்ஸை பொறுத்து நமக்கு வந்து 6 G சென்சர்ஸ்லாம் கொடுக்குறாங்க. அப்போ ஹார்ட் ரேட் சென்சர்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு SpO2 சென்சரும் இருக்குது. இதுபோக GPS பில்டினாக கொடுக்குறாங்க. 110க்கும் அதிகமான ஸ்போர்ட்ஸ் மோட் கொடுக்குறாங்க. அதுபோக இந்த வாட்சுக்கு 110க்கும் அதிகமான வாட்ச் ஃபேஸஸ்லாம் இருக்குது சொல்லியிருக்காங்க. இந்த வாட்சோட விலை மெட்டீரியல் பொறுத்து மாறுது. அப்படி பார்க்கும்போது இந்த வாட்ச் வந்து 4499 அப்படிங்கிற ப்ரைஸிங்கில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. நாய்ஸ்லேருந்து பட்ஸ் F1 அப்படிங்கிற ட்ரூ வைர்லெஸ் இயர்பட்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பட்ஸில் வந்து ஒரு 11 mm டிரைவர் இருக்குது. அது மட்டும் ப்ளூடூத் 5.3 கனெக்டிவிட்டி இருக்குது, ENC சப்போர்ட்டோட. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து பில்டினாக பல விதமான ஈக்குவலைசர் மோடு கொடுக்குறாங்க. லோ லேட்டன்சி கேம் மோடும் இருக்குது. பேட்டரி லைஃப்னு பார்க்கும்போது நமக்கு சிங்கிள் சார்ஜில் நமக்கு கேஸோட சேர்த்து யூஸ் பண்ணும்போது 50 மணி நேரம் கிடைக்கும் சொல்கிறாங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது சொல்லியிருக்காங்க. 10 நிமிஷம் சார்ஜ் பண்ணால் 150 நிமிஷம் வரையும் நமக்கு பேட்டரி லைஃப் கிடைக்கும் சொல்கிறாங்க. இது போக நமக்கு வந்து டச் கண்ட்ரோல்ஸ்லாம் வந்து இருக்குது. IP65 ரேட்டிங் கொடுக்குறாங்க. இந்த பட்ஸ் F1ஓட விலை பொறுத்தவரை 999 அப்படிங்கிற விலையில் வருது. ரியல்மிலேருந்து பட்ஸ் T200X அப்படிங்கிற ஒரு வயர்லெஸ் இயர்பட்ஸை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த இயர்பட்ஸில் 12.4 mm டைனமிக் டிரைவர் இருக்குது. அப்போ குவாட் மைக்கான ENC சப்போர்ட் கொடுக்குறாங்க. ப்ளூடூத் 5.4 கனெக்டிவிட்டி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ANC சப்போர்ட்டும் இருக்குது 25 டெசிபிள்ஸ்க்கு. இது ஒரு 45 மில்லிசெகண்டில் அல்ட்ரா லோ லேட்டன்சி கேமிங் மோடும் கொடுக்குறாங்க. IP55 ரேட்டிங் தராங்க. பேட்டரி லைஃப்னு பார்க்கும்போது நமக்கு நார்மலாக ANC இல்லாமல் பார்க்கும்போது 7 மணி நேரம் வரை பேட்டரி லைஃப் கிடைக்கும் சொல்கிறாங்க. அதே ENCயோட வந்து 5 மணி நேரம் பேட்டரி லைஃப் கிடைக்கும் சொல்கிறாங்க. டோட்டலாக சார்ஜ் பண்ணுறதுக்கு 2 மணி நேரம் டைம் எடுத்துக்கிடும். இந்த இயர்பட்ஸோட விலைன்னு பார்த்தீங்கன்னா 1599 அப்படிங்கிற விலையில் கிடைக்குது. ரியல்மிலேருந்து பட்ஸ் Air7 Pro அப்படிங்கிற இன்னொரு ட்ரூ வைர்லெஸ் இயர்பட்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த இயர்பட்ஸ் ஒரு 6 mm மைக்ரோ பெயின் ட்விட்டர் கொடுக்குறாங்க. 11 mm ஊஃபரும் இருக்குது. அப்போ டியூவல் டாக் ஆடியோ சப்போர்ட்லாம் கொடுக்குறாங்க. அப்போ நமக்கு வந்து சவுண்டு பயங்கரமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இது போக 53 டெசிபிள்ஸ் வரையும் இன்டெலிஜென்ட் நம்ம நாய்ஸ் கேன்சல் சப்போர்ட்லாம் கொடுக்குறாங்க. ஹைரஸ் ஆடியோ சர்டிஃபிகேட்டும் இருக்குது. மேலும் பயங்கரமான டைனமிக் பேஸ் கிடைக்கும் சொல்கிறாங்க. 3D சவுண்ட் எஃபெக்ட்டும் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது போக நமக்கு 6 மைக்கான நாய்ஸ் கேன்சல் சப்போர்ட்டும் தராங்க. ப்ளூடூத் 5.4 கனெக்டிவிட்டியோட வருது. 45 மில்லிசெகண்ட் லோ லேட்டன்சி கேமோட இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து IP55 ரேட்டிங் கொடுக்குறாங்க. தண்ணி போட்டால் பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கு. இதுபோல் பேட்டரி லைஃப்னு பார்க்கும்போது இயர்பட்ஸ் 62 mAh, அதே கேஸில் 530 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. மொத்தமாக பார்க்கும்போது 48 மணி நேரம் வரையும் பேட்டரி லைஃப் நமக்கு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஒரு ஃபுல்லாக சார்ஜ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஒரு 2 மணி நேரம் டைம் எடுத்துக்கிடுது. அதே இயர்ஃபோன் மட்டும் சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு 60 நிமிஷம் டைம் எடுத்துக்கிடுது. இந்த ரியல்மியோட பட்ஸ் Air7 Proவோட விலைன்னு பார்த்தீங்கன்னா 5499 அப்படிங்கிற விலையில் தராங்க. அமேசான் வெப்சைட்டில் இருக்குது. லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அல்ட்ரா ப்ரோலிங் பூஸ்ட் அப்படிங்கிற ஒரு 45 வாட்க்கான சார்ஜர் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த சார்ஜரில் நான் ஏற்கனவே சொன்னேன் 45 வாட் வரையும் சார்ஜ் பண்ணிக்கலாம். அது போக நமக்கு வந்து 65 வாட் வரையும் நமக்கு PPS சப்போர்ட்டும் இருக்குது. இந்த சார்ஜரோட விலையும் பார்த்தீங்கன்னா 899 அப்படிங்கிற விலையில் அமேசான் வெப்சைட்டில் விற்கிறாங்க. அடோப் ஃபோட்டோஷாப் ஆப் வந்து இப்போ வந்து இந்தியாவில் பீட்டா அப்டேட்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது நமக்கு பார்த்தீங்கன்னா பீட்டா அப்டேட்னும் போது குறிப்பிட்ட ஃபீச்சர்ஸ் வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் போக ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணிகிட்டே போவாங்க. அந்த வரிசையில் இப்போ இந்த ஆப் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஃபோட்டோஷாப்பில் உள்ள பல விதமான ஃபீச்சர்ஸ் உள்ள பில்டினாக நமக்கு ஸ்மார்ட் ஃபோன்லேயே பண்ண முடியும் சொல்கிறாங்க. இப்போதைக்கு சில ஃபீச்சர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. போக ஃபுல் ஃபீச்சர்ஸ் வந்ததுக்கப்புறம் இது பெய்டு வெர்ஷனாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒருவேளை நீங்கள் ஃபோட்டோஷாப் வந்து அதிகமாக யூஸ் பண்ணிங்கன்னா அது ஒருவேளை ஃபோனில் இருந்துச்சுன்னா நீங்கள் எந்த இடத்துலையும் இந்த ஆப் மூலமாக எடிட் பண்ணலாம். ஸோ இந்த ஆப்பை ட்ரை பண்ண நினச்சிங்கன்னா லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ மூலமாக இப்போ லேட்டஸ்ட்டாக நடந்த டெக் நியூஸ் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சு பண்ணியிருக்கேன். வீடியோ பிடிச்சா ஒரு லைக் கொடுத்துருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நானும் டெக் தமிழுக்காக மற்றொரு சிந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.